இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 23ஆம் அதிகாரம் 5வது வசனம். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இந்த 23வது சங்கீதம் தாவீதின் சங்கீதம். தாவீதை கர்த்தர் எப்படியெல்லாம் வழிநடத்தினார், அவர் எப்படியெல்லாம் சத்துருக்களின் கைக்கு நீங்களாகி அவரை மீட்டார் என்று குறித்து எழுதப்பட்ட சங்கீதம் தான். அப்போ இது ஒரு பாதுகாப்பின் சங்கீதம். நாம் தினந்தோறும் குடும்ப ஜபத்திலே இந்த 23வது சங்கீதத்தை மனப்பாடமாக சொல்லி நம்ம தேவனை மகிமைப்படுத்துகிறோம் இல்லையா? ஏன்னா சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் ஒரு பந்தி அவருக்கு ஆயத்தப்படுத்தி அவர் தலையை என்னால் அபிஷேகம் பண்ணார். ஜீவனுள்ள நாளெல்லாம் அவருக்கு நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நித்திய காலமாக இருப்பேன், அதாவது நித்திய ஜீவனில் நான் இருப்பேன், சத்துருக்களுடைய கைக்கு என்னை நீங்களாகி ரட்சிப்பார் என்கிற ஒரு விசுவாச ஜபமாக இது இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். விசுவாச அறிக்கையாகவும் இருக்கிறத பார்க்குறோம். அதுபோல் இன்றைக்கும் கர்த்தர் நமக்கும் நம் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நம் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி அவர்களுக்கு முன்பாக நம் தலையை உயர்த்த வல்லமையுள்ளவர். யோசேப்பை தன் சகோதரர்களும் பகைத்த போது கர்த்தர் அவரை எகிப்திலே உயர்த்தினார் இல்லையா? அடிமைகளுக்கு இஸ்மவேலர்களுக்கு அவரை 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டாங்க. ஆனால் அந்த இலையில அவர் ஒன்றுமில்லாமல் போவார்னு நினச்சாங்க. ஆனால் கர்த்தர் அவருக்கு கொடுத்த தரிசனம், தீர்க்க தரிசனம் எல்லாமே நிறைவேறதுக்கு கர்த்தர் அவரை எகிப்திலே கொண்டு போய் உயர்த்தினார்னு பார்க்குறோம். அதனால் சத்துருக்களுக்கு முன்பாக தேவன் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார், நம் தலையும் எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவார் என எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம் சொல்லுது. நாம் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையுள்ள அவருடைய வல்லமையின் படியே நமக்கு செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார்னு பார்க்குறோம். அப்போ அவர் வல்லமையுள்ள தேவன், நாம் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கு அதிகமாய் செய்கிற தேவன். அந்த விசுவாசம் நமக்குள்ள காணப்படணும். அவர் கிரியைகள் செய்கிறதுல வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறாரு. சங்கீதம் 92:10 பார்க்குறோம். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை நான் காணும் வரைக்கும், எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்களுக்கு நேரிடுவதை நான் கேட்கும் வரைக்கும் கர்த்தர் என்னை ஜீவனோடு காப்பார் என்கிற விசுவாசம் தாவீதுக்கு இருந்தது. சத்துருக்களுக்கு நீதி சருட்கட்டுதலை தன் கண் காணும், காது கேட்கும்னு விசுவாசித்தார். அதுபோல் இன்றைக்கும் மனுஷிக வல்லமையினாலும் சத்ருவினாலும் உங்களுக்கு வருகிற போராட்டத்தை கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஒரு நாள் அவர்களுக்கு தேவன் நீதியை சரி கட்டுவார். அவனவன் கிரியைக்கு தக்க பலனை கர்த்தர் கட்டளையிடுவார். அவர் நித்திய நியாயாதிபதியாக இருக்கிறார். அதனால் உங்கள் துன்மார்க்கருக்கு நேரிடுவது உங்கள் கண் காணும், காது கேட்கும்படியாக செய்வார். சங்கீதம் 45:7 பார்க்குறோம். நீ நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். ஏன்னா நம் தேவன் நீதியுள்ள நித்திய நியாயாதிபதியாக இருக்கிறார். அவர் நம்முடைய வழக்கை அவரிடத்துல கொண்டு போகும்போது அவர் நீதியும் நியாயத்தையும் நமக்கு செய்வார். ஏன்னா அவர் அக்கிரமத்தை வெறுக்கிறாரு. உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினீர்னு. அப்போ சவுலுக்கு முன்பாக தாவீதையும் தேவன் அபிஷேகம் பண்ணினார் இல்லையா? சவுல் ராஜாவாக இருக்கும்போதே தாவீதும் அபிஷேகிக்க பண்ணப்பட்டார் சாமுவேல் தீர்க்கதரிசினாலன்னு பார்க்குறோம். அப்போ தோழரை பார்க்கிலும் ஆனந்த தைலத்தினாலே தாவீதை அபிஷேகம் பண்ணினார். இன்னைக்கு நம்மையும் தேவன் அப்படி உயர்த்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சங்கீதம் 16:5 சொல்லுது, கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை என் தேவரீர் காப்பாற்றுகிறேன். நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற சுதந்திரத்தை அவர் பாதுகாக்கிறார். அந்த நம்முடைய சுதந்திரத்தை ஒருவராலையும் பறிக்க முடியாது. ஏன்னா அவர் கையில் ஒப்புவிக்கப்பட்ட ஆடுகளாக இருக்கிறோம். அதனால் அவர் கையில் ஒப்புவிக்கப்பட்டவர்களே ஒருவரும் அவர் கையிலிருந்து பறிக்க இயலாது. அந்த சுதந்திரமும் அவர் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அதை நாமளும் இன்றைக்கி விசுவாசிக்கணும். 1 யோவான் 2:20 பார்க்குறோம். நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பண்ணப்பட்டு சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மரித்து மறுபடியும் உயிர்த்தெழுந்து வந்தபோது தன் சீஷர்களுக்கெல்லாம் என்ன சொல்கிறாரு? நான் போவேன், மறுபடியும் நான் உயிரோடு வருவேன், நான் உங்களை தேற்றுவதற்காக ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன், அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளாக நடத்துவார்னே சொல்கிறார். அப்போ இன்றைக்கி பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டு இருக்கிற நம்மை தேவன் சகல சத்தியத்துக்குள்ளாக நடத்துவார். நித்தியத்துக்குள் கொண்டு போக மட்டும் அவர் சத்திய வசனமும் பரிசுத்த ஆவியின் வல்லமையும் நம்மளை ஆற்றி தேற்றி பலப்படுத்தும். 1 யோவான் 2:27 பார்க்குறோம்.
நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. அப்போ கர்த்தராலே பெற்ற அபிஷேகம் நமக்குள்ளே நிலைத்திருக்கிறதுனால ஒருவரும் நமக்கு விரோதமாய் வர முடியாது. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. பரிசுத்த ஆவியின் வல்லமை தான் நம்மளை சகல சத்தியத்துக்குள்ளாக போதிக்குது. அது பொய் அல்ல, அது உண்மை. அது போதித்தபடியே நீங்கள் அவரிலே நிலைத்திருங்கன்னே வசனம் சொல்லுது. 2 கொரிந்தியர் 2:21 உங்களோடு கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. அப்போ கிறிஸ்துவுக்குள் நம்மளை அபிஷேகம் பண்ணி நம்மளை நடத்துகிறவர் நம் பிதாவாகிய தேவன். அதை நாம் உணரணும். 1 கொரிந்தியர் 10:16 பாருங்கள், நம்ம ஆசிர்வதிக்கிற ஆசிர்வாதத்தின் பாத்திரம். நம்மை தேவன் எப்படி வைத்திருக்கிறாரு? ஆசீர்வதிக்கிற பாத்திரமாக தான் நம்மளை வச்சிருக்கிறார். ஏன்னா கிறிஸ்துவுடைய ரத்தத்தினாலே நாம் ஐக்கியமாக இருக்கிறோம் அல்லவா? நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரம், அவருக்குள்ளாக நம்ம ஐக்கியமாக இருக்கிறோம். திருவிருந்தை நாம் எடுக்கும்போது அந்த நித்திய உடன்படிக்கையில் நாம் நிலைத்திருக்கும் போது அப்பமாகி அவர் சரீரத்தையும் ரத்தமாகி அந்த திராட்சை ரசத்தையும் நாம் உட்கொள்ளும் போது அவருடைய ஜீவன் நமக்குள்ளே இருக்கிறது. அதனால் எதை குறித்தும் நாம் கவலை கொள்ள வேண்டாம். ஏசாயா 25:6-8 வரைக்கும் பார்க்கும்போது, சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்காகவும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். அது கொழுமையான பதார்த்தங்கள்னாலும் பழமையான திராட்சை ரசமும் ஊனும் நினமுள்ள பதார்த்தங்களும் தெளிந்த பழமையான திராட்சை ரசமும் நிறைந்த விருந்தாக இருக்கும். அப்போ கர்த்தர் நமக்காக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறாருன்னா அந்த விருந்து எப்படிப்பட்டதாக இருக்கும்னா, கொழுமையான பதார்த்தங்களால், நல்ல கொழுமையான ஆசிர்வாதங்கள். கொழுமையான பதார்த்தங்கள்னால் நல்ல ஆசிர்வாதங்களினாலே தேவன் நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார் இல்லையா? அப்படி நம்ம இப்படி ஆயத்தப்படுத்துகிறாருன்னா எதுக்காகனா, அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கிறதுனால இனி மரணத்தை குறித்த காரியத்தை குறித்து நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஏன்னா இந்த உலகத்தில் நாம் மரித்தாலும் நித்திய ஜீவனில் காணப்படுவோம் என்கிற நிச்சயத்தை நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக அந்த காரியத்தை நாம் வைத்திருக்கிறோம் இல்லையா? அவரை விசுவாசிக்கிறதுனால நம்ம கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவோம். ஏன்னா அவர் மரணத்தை ஜெயித்து இன்றைக்கும் பிதாவினுடைய வலது பாரியத்தில் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் எல்லா முகங்கள்ல இருந்தும் கண்ணீரை துடைக்கிறாரு. ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவேன்னு சொல்கிறார். ஜனங்களாலே நமக்கு வருகிற நிந்தைகளை தேவன் இராதபடிக்கு எடுத்து போடுறார் இந்த பூமியில். அப்படி எடுத்து போட்டு நமக்கு ஒரு பந்தியை சத்துருக்களுக்கு முன்பாக ஆயத்தப்படுத்துகிறார். இதை நாம் ஒவ்வொருவரும் விசுவாசிக்கணும். ஏன்னா சாந்த குணம் உள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள். ஏன்னா கர்த்தரிடத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன? அவர் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருந்ததுனால அந்த நுகம் மெதுவாயும் அந்த சுமை லகுவாயும் இருக்குன்னே அவர் சொல்கிறார் இல்லையா? அந்த சுமையை நாமும் சுமந்து கொள்ளும் போது, கர்த்தரை தேடும் போது, அவரை துதிக்கும் போது நம்முடைய இருதயம் மகிழும். இந்த சங்கீதம் 22:26 பார்க்குறோம். சங்கீதம் 104:15 தேவன் நமக்கு மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சை ரசத்தை கொடுக்குறாராம். அதே போல் நமக்கு முகக்கலையை உண்டு பண்ணுகிற எண்ணெய். அப்போ முகக்கலையை உண்டு பண்ணுகிற எண்ணெய்னா அபிஷேக தைலம். அபிஷேகத்தினாலே நம்மை நிரப்பும் போது நமக்கு முகக்கலையை உண்டு பண்ணுகிறார். மனுஷனுடைய இருதயத்தை ஆதரிக்கும் ஆகாரத்தை விளைவிக்கிறார். அப்போ நம்முடைய இருதயத்தை ஆதரிக்கிறதுனா நம்ம இருதயம் சோர்ந்து போகாதபடி கர்த்தருக்குள்ளாக பலன் கொள்ள சத்துவத்தினாலே நாம் இடைக்கட்டப்படணும். சத்திய வசனம்தான் அப்படி நம்மை போஷிக்குது இல்லையா? நம்முடைய இருதயத்தை ஆதரிக்கும் ஆகாரம் அவருடைய வசனம்தான். அவருடைய அபிஷேகமும் நம்மளை பூர்ணப்படுத்தும். சங்கீதம் 116:13 பார்க்குறோம், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். அப்போ ரட்சிப்பின் பாத்திரம் நாம தான் இல்லையா? நம்முடைய சரீரம் தான் கர்த்தர் வாசம் பண்ணும் ஆலயமாக இருக்கிறது. அது பரிசுத்தத்தோடு காத்து கொண்டு அவருடைய நாமத்தை துதித்து தொழுது கொள்ளணும். அப்போ கர்த்தர் சத்துருக்களுக்கு முன்பாக நமக்கு ஒரு பந்தியை வைப்பார். ஏன்னா இந்த பூமியின் செல்வவான்கள் யாவரும் புசித்து அவரை பணிஞ்சு கொள்ளுவாங்கன்னு இருக்க. புழுதியிலே இருக்கிறவர்களும் யாவரும் அவருக்கு முன்பாக வணங்குவாங்க. ஒருவனும் ஆத்துமா அழியாதபடி அதை காக்கக்கூடாது. அப்போ எல்லாருமே நித்திய ஜீவனை அடையணும். அந்த ஆத்துமா அழிந்து போகக்கூடாதுன்னா தேவனை தொழுது கொள்ளணும், தேவனை பணிந்து கொள்ளணும். இன்றைக்கி இதை தான் நமக்கு கர்த்தர் கற்றுக் கொடுக்குறாரு. அதனால் இன்றைக்கி கர்த்தரிடத்தில் உங்கள் இருதயத்தை திறப்புங்க. தாவீதை போல நீங்களும் விசுவாசிங்க. ஏன்னா கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார். நம்ம தாழ்ச்சி அடையாதபடிக்கு புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே கொண்டு போய் விடுகிறார். பசி எடுக்காத தாகம் எடுக்காத
நம்மை ஒவ்வொரு நாள் அவர் திருவசனத்தினாலே போஷித்து அபிஷேகத்தினாலே நம்மை நிரப்பி அவர் பிரசன்னத்தினாலே நம்மளை வழிநடத்தினார். அதனால் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன்னு தாவீது சொன்னது போல் நாமும் பொல்லாப்புக்கு பயப்படாமல் இருக்கும்போது நன்மையும் கிருபையும் நம்மை தேவன் தொடரும்படியாய் செய்வார். சத்துருக்களுக்கு முன்பாக உங்களுக்கும் தேவன் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உங்கள் தலையை உயர்த்தி உங்கள் பேரை பெருமைப்படுத்துவார். ஆமீன்.